மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டாக்கு நெஸ்ட்லே, குட் ஃபுட், அவங்களோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா குட் ஃபுட் குட் லைஃப். பட் ஆனால் ஷேர் ஹோல்டரோட லைஃப் குட்டாக இல்லை. இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, இந்த 3 ஸ்டாக்கும் நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்கு. இந்த 3மே இன்னைக்கு வந்து 52 வீக்ஸ் லோவாக டச் ஆகிருக்கு. இந்த 3 ஸ்டாக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.2 lakh crores இன்வெஸ்டரோட வெல்த்தை எரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எதனால் இது ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். முதல்ல இண்டஸ்இண்ட் பேங்க்கை பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1694 இருந்தது ஜனவரியில். 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா இப்போ 948 ருபீஸ்க்கு இன்றைக்கி வந்து 52 வீக் லோ பாட்டம் டச் ஆச்சு. ஃபர்தராக இன்னும் இது ஃபர்தராக கீழே போகுமான்றதை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 44% ட்ராப் இன் 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ நிஃப்டி 50ல் அதிகமாக ட்ராப் உள்ள ஷேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். ஆல்மோஸ்ட் 44% ட்ராப்பில் 52 வீக் ஹைலேருந்து லோவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதனால் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 56,395 crores வந்து மார்க்கெட் கேப் லாஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா Q2 நெட் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 39.5% வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது ரைசிங் நான் பர்ஃபார்மிங் லோன்ஸ், இதுவும் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ், அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 87% இயர் ஆன் இயர் பேசிஸில் இதுவும் ரொம்ப ஹை ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ், இவங்கள்ட்ட ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கும், அதுவும் வந்து ப்ரெஷரில் இருக்குது. மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ ப்ரெஷரில் இருக்குது. பேசிக்காக ஆல் மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்டர் ப்ரெஷர் now. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குவார்டர்லி ரிசல்ட் வீக்காக இருந்தது, எக்ஸ்பெக்டடோட கம்மியாக இருந்தது. ஸ்டீப் ட்ராப் இன் நெட் ப்ராஃபிட், ப்ரொவிஷன்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. லோவர் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்போல்லாம் கம்மியாச்சுன்னா ஸோ அப்போ என்ன ஆகுனா மறுபடியும் அது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரில் வர ஆரம்பிச்சிடும். ப்ரொவிஷன் ஃபார் ஸ்ட்ரெஸ் லோன்ஸ் இதுவும் அதிகமாக இருக்கிறதால இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இந்த அளவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணணும். இது ஃபர்தராக எங்கே போக போகுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 1 year ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா இது வந்து 200 டிஎம்ஏவுக்கு கீழே பயங்கரமாக ட்ரேட் ஆகிருக்கு. 200 டிஎம்ஏ ஆல்மோஸ்ட் வந்து 1300 கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000, அதாவது 945, 940, 950 அந்த ரேஞ்சுக்கு டச் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது 1 yearல பார்த்தீங்கன்னா 50 days டிஎம்ஏவும் கீழே போயிடுச்சு, 200 டிஎம்ஏவுக்கு கீழேயும் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணுங்கள், எப்படி இருக்கு, என்ன எப்படி போக போகுதுன்னு தெரியல. போக தான் தெரியும் இந்த ஸ்டாக் எப்படி இதாகணும். ஒன்ஸ் Q3 ரிசல்ட் வரும்போது ஃபர்தராக இந்த ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி லீடர் அவங்க. பட் அவங்க ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு குவார்ட்டராக வந்து ஸ்ட்ரகிளில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 3422 இருந்தது. இப்போ லோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 2265. ஆல்மோஸ்ட் 33-34% ட்ராப்பில் 52 வீக் ஹைலேருந்து ட்ராப்பில் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.07 lakh crore வந்து மார்க்கெட் கேபிட்டல் பிகாஸ் ஆஃப் தி ட்ராப்பில். இப்போ இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது. ஷியாம் சுவாமி அண்ட் விஷ்ணு கோயல் அப்படின்றவங்க இவங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 17th December நடந்திருக்கு. பேசிக்காக பெயிண்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியே ட்ரபிள் தான் இருக்குது. பட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் வேறு அதில் வந்து சிவியராக இப்போ வந்து பிர்லா ஓப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பர்ஜர் பெயிண்ட்ஸு, இண்டிகோ பெயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் வந்து ஏஷியன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரினாவே ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ அது இல்லாமல் மற்ற பெயிண்ட்ஸும் வந்து நிறைய ப்ளே பண்ணுறதால அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா லீடருக்கு இம்பேக்ட் ஆகும். புது என்ட்ரன்ஸ் வரும்போது மேஜராக இம்பேக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் யார் லீடராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து டென்ட் ஆகும். ஸோ அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சர்ன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்று டிக்ளைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி, இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் அதிகமாகிட்டே போயிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். சேல்ஸ் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, மார்ஜின் வந்து ஸ்குவீஸ் ஆகிருக்கு.
அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டும் அவங்க எதிர்பார்த்த அளவு அவங்களால கொண்டு வர முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அர்பன் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா அர்பன் மார்க்கெட்டில் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷனு, ஹையர் ஹவுசிங் ரெண்டல்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை. அதே மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ப்ரெஷராக வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ப்ரெஷர் இருக்குது. நானே ஒரு காலத்தில் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து வர வச்சு இது பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட 1 lakh rupeesக்கு வந்து ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh rupeesக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் யோசனை பண்ணேன். பட் ஆனால் இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் நான் பண்ணுவேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல டைம் கிடையாது. ஸோ இதை மாதிரி எல்லாரும் நினைக்கிறதால தான் இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து இன்னைக்கு ட்ரபிள்டாக இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செப்டம்பரில் வந்து கொஞ்சம் பீக் ஆச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் அப்புறம் குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டே இருக்குது. ஃபர்தராக இது எது வரைக்கும் போகுன்றதை பொறுத்துறது தான் பார்க்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஷேர் வந்து நெஸ்லே. குட் ஃபுட் அண்ட் குட் லைஃப். எஸ் பாஸ். ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து குட் லைஃப் இல்லாமல் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் நெஸ்லே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஒரு காலத்தில் வந்து நெஸ்லே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு நெஸ்லே மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து 2778 இருந்தது. இப்போ வந்து 2147 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ்லேருந்து 22-23% ட்ராப்பில் இருக்குது. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58,384 crores வந்து மார்க்கெட் கேபிட்டல் எரோட் ஆயிருக்கு. மார்ஜினல் ஃபால் இன் செப்டம்பர் குவார்டர் ப்ராஃபிட். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜினாக தான் இதாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு லாஸ் எல்லாம் கம்பேர்ட் டு அதர் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ். பட் இருந்தாலும் இந்த ஷேர் வந்து 52 வீக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூட்டட் கன்சியூமர் டிமாண்டும் இது ஒரு ரீசனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மாதிரி இப்போ எல்லாம் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதால கன்சியூமர் டிமாண்டும் ஈவன் இப்போ அர்பன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதனாலையும் வந்து இதுக்கு ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. காஃபி, கோகோ இதெல்லாம் வந்து கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட மார்ஜின் வந்து ஷ்ரிங்க் ஆகுது. அந்த மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகும்போது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இதுதான் மெயினாக கம்பெனி வந்து எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஈவன் ஹெச்யூஎல்லும் ப்ரெஷரில் இருக்குது, நெஸ்ட்லே ப்ரெஷரில் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனியே வந்து ஓவரால் அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் அந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் போயிடுச்சு. அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஷேரையும் வாட்ச் பண்ணணும். எந்த அளவு இது ஃபர்தராக கீழே இறங்குமா, எப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகுன்றது பொறுத்தனது தான் பார்க்கணும். இந்த 3 ஷேருமே பார்த்தீங்கன்னா 3 ஷேர் கிராஃபையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷேருமே 200 DMAக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா இல்லை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாமா என்னன்றதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் உங்களுடைய டெசிஷனை நீங்கள் பாருங்கள். இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நிஃப்டி 50 உள்ள ஸ்டாக்கில் இந்த 3 ஸ்டாக்கு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து 52 வீக்ஸ் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.